உங்கள் அத்தனை பேரையும் இந்த அரங்கிலே காண்பதிலே மெத்த மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு, இந்த நாளிலே நம்முடைய நாட்டு நிலைமையை, நம்முடைய நிலைமையை ஒரு சிறிதாக அப்படி திரும்பி பார்க்கிறது. அப்படி பார்ப்பதற்கான ஒரு தலைப்பு, அடிமையின் மோகம் நமக்குள் பெருகி வருகிறதா குறைந்து வருகிறதா? அதென்ன அடிமையின் மோகம்? அடிமைதான் இல்லையா? பூமியில் எவருக்கு மீறி அடிமை செய்யும், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னு சொல்லி என்னைக்கோ பாடி முடிச்சு விட்டான். இனி என்ன அடிமை அப்படின்னா, எங்காவது சில நேரங்களில் போகிற போது பஸ்ஸு முட்டிக்கிட்டு நிற்கும். முட்டிக்கிட்டு நிற்கிற போதே ஒரு 10 நிமிஷம் நிற்பான் ஆள், வண்டிக்காரன். ஒரு ஆள் சொல்லுவார், இதுக்கு தான் வெள்ளைக்காரன் இருந்திருக்கணும், இந்நேரம் சரி பண்ணியிருப்பேன் பார்த்தியா. இப்போ இவங்க இப்போ போயிடுவான்ற ஒருவே மாட்டான். ஏன்? அவ்வளவே மன்னனாக இருக்கானையா, எல்லாரும் இந்த நாட்டின் மன்னர்னு ஆகிப்போனானே. எவன் யார் சொல்ல கேட்குறான்? அவங்க ஆட்சி நமக்கு இருந்திருக்கணும் என்று எப்போதாவது நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். அப்படி எவர் பேசுகிறாரோ அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மோகம் கனன்று கொண்டே இருக்கு. அது என்ன மோகம்? அந்த காலத்து அடிமை இருந்த பாருங்க, அந்த அடிமைகளாக இருந்தவர்களுடைய மிச்ச சொச்சம் இப்படிலாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படி நினைக்கிற நினைப்பு இருக்கு. அந்த நினைப்பு இப்போ இந்த நாளில் பெருகி இருக்குதா இல்லை குறைஞ்சிக்கிட்டே வருதா? இதுதாங்க விஷயம். இதையே எடுத்த இடுப்பில் கேட்க நம்ம புலவரையா, அவர் நமக்கு வழக்கமாக நல்ல செய்தி சொல்லக்கூடிய மனுஷன். அவர்கிட்ட பார்த்து, தம்பி என்ன எப்படி இருக்கு அப்படின்னு, வீட்டுக்கு அடிமை இருக்கான். அவர் சொல்கிறார், ஐயா அவன் போயிட்டான், இப்போ நம்ம வீட்டுக்கு ஆம்பளைய போகிறான், அடுப்படியில் உட்காந்துருக்கோம் தெரியுமா? இல்லை ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வர்றோம். இதுக்கு மேலே அடிமை வேணுமா ஐயா? அடிமையின் மோகத்தை பெருகித்தாயா இருக்கு, குறையலையா? அவர் நாங்கள் புது கல்யாணம் பண்ண ஆள் கவிஞர் சேஷாத்திரி என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டு விஷயத்தை எப்படி இருந்தாலும் அப்படியே சொல்கிறாருன்றார். அவர் அழுகிறார். ராத்திரி வீட்டில் இருக்க முடியல, ராத்திரி அலுவலகத்தில் இருக்க வேண்டியிருக்கு. எவனோ ஒருவருக்காக நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்யான்றார் அவர். அந்த பக்கத்தில் நம்ம பாரதி சொல்லணுமா? அவங்கள கேட்டேன், அவங்க அடிமையின் மோகம் பெருகாத துறை இல்லை, எங்கு நோக்கினாலும் சரி அடிமையின் மோகம்தான் அவங்க நிற்கிறாங்க. 3 பேர் இப்படி பேசினா என்ன செய்ய? குறையிறதுக்கு இல்லை, வழியே இல்லையா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர் சொன்னார், சின்ன பிள்ளை அப்படித்தான் இருக்கும், அதுக்கு பாட்டுக்கு சொல்லிட்டு போகுதுங்க, குறைந்து போயிருக்கிறது. அவர் அந்த நம்ம தெய்வான அதை கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு. அவரை பார்த்துட்டு தெரியாதனமா பேசுகிறாரு. ராத்திரியில் வேலை பார்க்க சொல்கிறான்ல, நீ சொல்ல வேண்டியதானே ஐயா? வேண்டாம், நான் பகல் வேலையை பார்த்துக்கிறேன். அப்படி நம்ம அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டால் அடுத்த நாள் வேலை வருது. நம்ம ஊர் அரசு எப்படி வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கு. இவர் வாட்டுக்கு தெரியாதனா பேசுகிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. குறைஞ்சிருக்கியா ராஜா? பாரதி பெருகின்னு சொல்லியா? அப்புறம் என்ன குறைஞ்சிருச்சுன்றார். அவங்க சொல்றாங்கன்றதுக்காக இல்லை, இயல்பாகவே குறைஞ்சி போச்சு. நாம் விட்டு விடுதலையாகி விட்டோம் எத்தனையோ துறைகளிலே. அதனால என்னங்க இது பெருசா அப்படின்னு இந்த 3 பேர் கடுமையாக நிற்கிறாங்க, குறைஞ்சிருச்சுன்றாங்க. அதனால இனி நான் அதில் இடையில நிற்காம உள்ளபடியே நம்முடைய அடிமையின் மோகம் நமக்குள் பெருகி வருகிறது என்று சொல்ல வருகிறார் நம்முடைய புலவர் ஐயா ராமலிங்கம் அவர்கள். மாண்பமை நீதிபதி அவர்களே, பாட்டனும் முப்பாட்டனும் பானையில் தான் பொங்கல் வைத்தார்கள்.
இன்றைக்கு குக்கரில் பொங்கல் வைக்கிறார்கள். நானே கேட்டேன், ஏண்டா இதெல்லாம் வைக்கிறேன்னு. அதான் கொடுத்தாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பானை எப்பயும் வெடிக்காது, குக்கர் சீட்டி அடிக்கும். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற பொருள்களே நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது. சொல்லப்போனால் பெருகி வருகிற கருவிகள் நம்மை அடிமையின் மோகத்திற்கு அழைத்து செல்லுகிறது. சார், பொங்கல் பானை அப்பாவும் அம்மாவும் பொண்ணும் பிள்ளையும் ஆளாளுக்கு ஒரு கரண்டி போட்டு தொடவுறான். நானே நினச்சேன் பெருசாக வெள்ளைக்கட்டியை போட்டு விட்டுட்டு கரைகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களான்னு. அப்புறம்தான் தெரிஞ்சது அப்பா குனிஞ்சி துழாவும் போது பாக்கெட்டில் இந்த செல்லு உள்ளே வந்துட்டு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் என் தம்பி பையன். போன வாரம் ஃபோன் பண்ணுறான், பெரியப்பா வாட்ஸ்அப்பில் இருக்கிற? இல்லைடா. ட்விட்டரில் இருக்கிற? இல்லைடா. ஃபேஸ்புக்கில் இருக்கிற? இல்லைடா. போனவை அம்மா கேள்வி கேட்டானே, நல்லா இருக்கிறியா பெரியப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டானே. இந்த கருவிகள் இருக்கு ஐயா, போன வருஷம் காணும் பொங்கல் அன்னைக்கு கையில் பிடிச்சி போன பிள்ளைய கடற்கரையில் விட்டாயா, இன்னொரு கையில் செல்ல பத்திரமா வச்சிருக்காயா. இது நல்லதுக்கா நான் கேட்குறேன். உறவுகளிடத்தில் பேச மாட்டேறாயா, கருவிகளிடத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னும் சில பேர் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது, சார் நான் அன்றைக்கி தெரியாதனமாக ஒரு பஸ்ஸில் போய் உட்காந்துட்டேன், என் பக்கத்தில் ஒரு பொண்ணு பாவம் 1 மணி நேரம் இதாயா, ஆனால் ஒன்று கேட்டது கடைசியில், சீ போடா. யார உங்களையா? என் மகன் மாதிரி தான் சொன்னால் பரவாயில்ல. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, கருவிகள் இப்படி நம்மளை சுற்றி ஒருவேளை நம்மளை மிருகமாக்கிடுமோன்னு ஒரு பயம் வருதியா. நினைச்சு பாருங்க, வர்த்தகத்திற்காக வந்தவர்கள் இந்தியாவை வளைத்து போட்டு அடிமையாக்கினார்கள். இன்றைக்கு வர்த்தகர்கள் வரவில்லை, வர்த்தக பொருள்கள் வந்து இந்தியாவை அடிமையாக்கி கொண்டிருக்கிற ஆபத்து இருக்கிறது. விளையாட்டு சொல்ல ஆபத்து நம்ம சூழ்ந்திருக்குதுயா. நமக்கு நம்ம ஊர் பொருள் மேல நமக்கு மதிப்பு வர்றதில்லை, வெளிநாட்டு பொருள்னாலே ஒரு மோகம்தான். எதிர்கட்சியில் இருக்கிற ராஜா சார் தான் என்ன சவுதி அரேபியாவுக்கு கூட்டி போயிருந்தார். அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். என் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, சாரு கூட போறீங்க, போய் வரும்போது ஒரு அந்த நாட்டுக்கு எது பெருமையோ அதை வாங்கிட்டு வான்னா. சரி, நானும் போய் சாருக்கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரேன் சார், வீட்டில் சொல்லியிருக்கிறாங்கன்னு போய் ஒரு ஒட்டகம், அந்த நாட்டுக்கு ஒட்டகம் தானே பெருமை, அதை வாங்கி வீட்டில் கூட்டினேன். போயா இது எங்கே வாங்கினேன்னு கேட்டா. ஏம்மா சவுதியில் தான் வாங்கினேன் என்ன. சரியா பாருன்னா, மேட் இன் இந்தியான்னு போட்டுக்குதியா. அதில் எதுவுமே நம்ம ஊரில் வாங்கிறத விட அந்த நம்ம ஊர்லேருந்து புறப்பட்டு அந்த ஊருக்கு போய் அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்தால் அதில் ஒரு சந்தோஷம். இது அடிமை புத்தியா என்ன? அது அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்த இந்த மண்ணில் இன்றைக்கு அந்நிய துணிகளுக்கு ஏங்குகிற அவலம் சூழ்ந்திருக்கிறது ஐயா. விளையாட்டுக்கு சொல்லல, நினச்சி பாருங்க. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கிழிஞ்சதை தச்சு போட்டான், இப்ப தச்சதை கிழிச்சு விடுறான். முட்டியில கீழ்ச்சிக்கிறான், காலில் கீழ்ச்சிக்கிறான். சார், பைத்தியகாரம் போடுறதெல்லாம் படிச்சவன் போட்டுக்கிறான் சார். அதுலேயே இந்த கம்பி எடுத்து நெருப்பில் சூடு பண்ணி அங்கங்கே ஓட்ட போடுறானா. நான் சொல்கிறேன், நல்ல வேஷ்டி 400 ரூபா, கீஞ்சி போன பேண்ட்டு 2000 ரூபாயா. இன்னைக்கு இருக்கிற நிலைமை பாருங்க. அதாவது அடுத்த நாட்டு பொருள் என்னன்னா ஒரு மோகம் தானே சார். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னைக்கு அதிகமாக இருக்குது, அடிமனத்தில் தேங்கி கிடக்குது சார். அவரவர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடிமை இல்லை, ஆனாலும் அவர்களுக்குள்ளே அடிமனதில் ஊறி கிடக்கிற அடிமை மோகம் இருக்கிறதே, அது இன்னும் தணியவில்லை. 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நள்ளிரவு 12 மணிக்கு முன்பாக ஆங்கிலேயரை இந்த நாட்டை விட்டு ஒட்டுமொத்தமாக விரட்டி அடித்து வெளியேற்றினோம். ஆனால் இன்றைக்கு ஆங்கில மொழிக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த மொழிக்கு அடிமையாக இருக்கிறோம், அந்நிய நாட்டு உணவுக்கு அடிமையா இருக்கிறான். இன்றைக்கு அத்தனை மட்டங்களிலும் அடிமனதிலே இந்த அடிமை குணம் தேங்கி கிடக்கிறதுனாலே சீறி வரும் ஜல்லிக்கட்டு காளையை கூட அடக்கிடலாம், மீறி போகும் அடிமை மோகத்தை அடக்க வாய்ப்பே இல்லை. நன்றி, வணக்கம். ராமலிங்கம் மேலோட்டமாக சில விஷயங்களை இங்கு வந்து தெரிவித்தார்.
அடிமை குணமானது ஆங்கிலேயர் போன பின்னாலும் பெருகித்தான் இருந்தது. ஆனால் அதை முற்றிலுமாக ஒழித்து ஒடுக்கப்பட்டவர் மனதில் சுதந்திர உணர்ச்சியை பாய்ச்சி எல்லோரும் சமம் என்கிற நினைவை உருவாக்க அம்பேத்கர் என்கிற அந்த மகான் பிறந்த பிறகுதான் நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து அடிமை உணர்ச்சி முற்றாக விலகியது என்பதை நாம் வரலாற்றில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் பெண்கள் இப்படி வந்து அமர முடியுமா என்ன? பாரதி பாஸ்கர் போல, தெய்வானை போல மேடையில் வந்து அமர முடியுமா என்ன? கீழே உட்காந்து கேட்கவே முடியாது, கீழே அமர்ந்து கேட்க முடியுமா என்ன? பெண்களை கணவன் இறந்ததும் உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள். அந்த அடிமை வழக்கத்தை மாற்றி ஆணுக்கு பெண் சமம் என்று கொண்டு வர ஒருவர் அவதரித்தார். ராஜாராம் மோகன் ராய் வந்தார். அதன் பிறகுதான் அந்த வழக்கம் ஒழிந்தது. அப்படி படிப்படியாக பெண்கள் குலம் மேலோங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆன்லைனில் சர்க்கரை பொங்கல் ஆர்டர் செய்கிறார்கள். ஆர்டர் செய்தால் என்ன தவறு? பெண்கள் ஏன் இன்னும் சமையல் அறையிலேயே இருக்க வேண்டும்? நம்முடைய இதிகாசத்தில் புகழ்பெற்ற சமையல் கலை வல்லுநர்கள் என பீமன் நளன் ஆகிய 2 ஆண்கள் தான் வருகிறார்கள். புகழ்பெற்ற பெண் சமையல் கலைஞர்கள் புராணங்களில் இல்லவே இல்லை. அது இப்ப வீடு வீடுக்கு அப்படித்தான் இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் இணைந்து நடத்துகிற இல்லற வாழ்வில் ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவியை அடித்ததுண்டு. இப்போது கணவன் மனைவியை நோக்கி கை கூட ஓங்க முடியாது. ஏனென்றால் பெண்களின் கை ஓங்கி இருக்கிறது. அதுதானே தெருவுக்கு தெருவு மகளிர் காவல் நிலையம் வந்துருச்சு. பல அலுவலகங்களில் ஆண்களின் மேலதிகாரியாக இருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் மேலதிகாரி அல்ல, ஃபிமேல் அதிகாரி, அப்படி இருக்கிறார்கள். அவர்களிடம் பணிபுரிகிற பொழுது ஆண்கள் அறிவு சார்ந்த ஒரு பெண்ணிடம் பணிபுரிகிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். குழந்தைகள் கூட இப்போது அடிமை அல்ல. குழந்தைகள், இளைஞர்களும் இளம் பெண்களும் சொன்னதையெல்லாம் கேட்பதில்லை என்று ஒரு புகார் சொல்கிறார்களே. இளைஞர்களும் இளம் பெண்களும் சொன்னதையெல்லாம் கேட்காமல் இருப்பதுதான் வளர்ச்சி. சொன்னதையெல்லாம் அடிமைத்தனமாக அவர்கள் கேட்கக்கூடாது. அவர்கள் யோசிக்க வேண்டும். பெரியவர்கள் எது நல்லது என்பதை ஆணையாக சொல்லக்கூடாது, அவர்களுக்கு விளக்க வேண்டும். விளக்கினால்தான் அவர்கள் கேட்பார்கள். அப்படி குழந்தைகள், இளைய தலைமுறை மாறிவிட்டது. பணியாளர்களை முன்போல் நீங்கள் டே வாடா போடா என்றெல்லாம் கேட்டு பணி வாங்க முடியுமா? அவர்கள் பணியை செய்கிறார்கள். மற்றபடி அவமரியாதையாக நடத்தினால் அவர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கிறது, அங்கிருந்து குரல் எழும். ஒரு காலத்தில் அடிமைப்பட்டோம். அப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இந்த எல்லோரும் எல்லா இடங்களுக்கும் போகிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம், என்ன வேண்டாலும் செய்கிறோம். எது செய்தாலும் அதில் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஆசையை நாம் நிறைவேற்றிக் கொள்கிறோம். எனவே அடிமைத்தனம் மிக பெருமளவு குறைந்து விட்டது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் நல்லா தொடங்கியிருக்கார். எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு போயிருக்கு. இளைஞர்களுக்கு சொல்ல முடியாது, குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது. சுதந்திரமாயிருச்சு. அருமையாக பிடிச்சிட்டார். இவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு கவிஞர் சேஷாத்திரி. வாங்க ஐயா. 1 கிலோ அரிசி விலையை விட 1 GB டேட்டா விலை கம்மியாக இருக்குது. இன்னைக்கு எல்லாம் இன்டர்நெட்டில் தான் இருக்கிறான். இன்டர்நெட் மோகம் அவ்வளோ இருக்குது. ஃபேஸ்புக் அடிக்ஷன்லேருந்து உங்களை மீட்டெடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். ஒரு சைக்காட்ரிஸ்ட் போட்டிருக்காரு. இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுனா அது எப்படி தெரியுங்களா? ரப்பர் செருப்பை போட்டு சேத்துல நடக்கிற மாதிரி. நீங்கள் கால் எடுத்து வச்சோன்னா மாட்டிக்கும். சரி, அது எடுத்துடலான்னு பார்த்தீங்கன்னா செருப்பு பிஞ்சிடும். ஐயா போட்டு பார்த்துருக்கீங்களோ? சரி, பேலன்ஸ் பண்ணலான்னு இன்னொரு காலையும் உள்ள வைப்போம். இப்போ 2 காலும் மாட்டிக்கும். சரி, யார் கையான்னு பிடிச்சிட்டு வெளில வந்துடலான்னு பார்த்தா எல்லாருமே அந்த சேத்துல தான் நிற்கிறாங்க. இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. சந்தோஷமா பேசிட்டு போயிருக்காரு அவர். எங்கள் வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருந்தேன் யானது. அங்கே ஆர்கானிக்னு ஒரு தனி செக்ஷனே வச்சுருக்கான். இப்போல்லாம் எதை ஆர்கானிக்னு சொன்னாலும் வாங்கிடுறாங்க. அங்கே வந்து அனைத்து வகை சத்துக்களும் உள்ள ஒரு ஆர்கானிக் கீரைன்னு ஒரு பொட்டலம் இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம முருங்கைக்கீரை. நம்ம வீட்டு கொல்லை பக்கத்தில் காத்தோட்டமாக இருந்த முருங்கைக்கீரையை ஏசியில் கொண்டாந்து உட்காத்தி வச்சுட்டு அதை 100 ரூபான்றான். இந்த ஆர்கானிக்னா என்னங்க? பாரம்பரிய வகையில் விவசாயம் செய்கிறது. அதுதான் நம்ம பாரம்பரியமே. அதை நம்ம மறந்துட்டு இதையே வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோன்னா நம்மளாம் அடிமை தான். ஆனால் இவ்வளோ லூசுத்தனமான அடிமையா? லூசுத்தனம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு பாரம்பரியத்தை விட்டுட்டோன்னா நம்ம சித்த மருத்துவர்களை நாமளே நம்புறதில்லை. ஏன்னா அவர் எப்போ பாரு குதிரைவாளி, சாமை, விறகுன்னு பேசின்னு இருக்கார். நாம் அவர் சிறுதானிய ஏஜென்ட்னு நினச்சி அலோபதிக்கு போயிடுறோம்.
இந்த அலோபதி டாக்டர் என்ன பண்ணுறாரு, குனிஞ்சு நிமிருங்கன்றாரு. நிமிர்ந்த அப்புறம் தலை சுத்துது சார், உங்களுக்கு பிபி இருக்குங்க. குனிஞ்சு நிமிர்ந்தா தலை சுத்த தான் செய்யும்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 140 90 தான் வந்து நார்மல் பிபின்னு இருந்துச்சு, இப்போ அதை குறைச்சிட்டாங்க 130 பிபின்றாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா அப்போ தான் உங்களெல்லாம் நோயாளி ஆக்க முடியும், அப்போ தான் இருக்கிற பிபி மாத்திரையெல்லாம் விற்க முடியும். ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் இதெல்லாம் ஒரு குறை, நோய் இல்லைன்றாங்க, உணவுலேயே இதை கட்டுப்படுத்தலான்றாங்க. நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம திருப்பூர் சார் பாருங்க, நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து சாத்வீகமாக பேசியிருக்காரு. இப்போல்லாம் குழந்தைங்க கூட கேள்வி கேட்குதான். ஆமாம், கேள்வி கேட்குது, கேட்டோடனே வாயை பற்றி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறோம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்குறோம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னா என்ன தெரியும்ல, தமிழை சொல்லி தர மாட்டாங்க, பேரண்ட்ஸை மதிக்க மாட்டாங்க, இதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். தமிழில் நம்ம பாரதியை மட்டும் படித்தா போதுங்க, வாழ்க்கையில் கம்பீரமாக வாழ்ந்து விடலாம். நம்ம இலக்கியத்தில் என்ன பஞ்சமா, தமிழ் வழியில் படித்தா நல்லா வர முடியாதா என்ன? நம்மாழ்வார் ஐயாவை எடுத்துக்கோங்க, கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க, விண்ணையும் மண்ணையும் ஆண்ட இந்த அறிஞர்கள் எல்லாம் தமிழ் வழியில் தானேங்க படித்தாங்க. இதெல்லாம் மறந்துட்டு அந்நிய கல்விக்கு இவ்வளவு அடிமையாகி போயிட்டோமே. என்னங்க இவர் சொல்கிறாரு, மனைவி அந்த காலத்தில் அடித்தாங்க, இப்போல்லாம் அடிக்கிறீங்களா? இப்போல்லாம் நாங்கள் பார்க்குறது கூட இல்லை. ஏன்னா சுமாராக இருக்கிற முகத்தை கூட பியூட்டி பார்லரில் போயிட்டு புருவத்தை வெட்டி பேய் மாதிரி வராங்க. நாங்கள் ஆல்ரெடி பயந்த சுபாவம், நாங்கள் பார்க்கறதே இல்லை, இதில் அடித்து வேற திருப்பி அடி வாங்கணுமா? இப்போலாம் வேலைக்காரர்களை யாருமே அடிமைப்படுத்துறது இல்லையேன்னு சொல்கிறாரு, நல்ல பாயிண்ட்டு, உண்மைதான். இப்போலாம் அவங்கள பார்த்து தான் நாம் பயப்படுறோம். நான் இப்போ யார் வீட்டில் வேலை செய்யணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. வீட்டில் ஒரு எல்சிடி டிவி இருந்தால் தான் வீடு பெருக்கிறதுக்கே வராங்க, அப்படி தான் சீரியல் பார்த்துட்டே பெருக்கலாமா? நடுவில் அவள் நாசமாக போகன்றாங்க. யார் சொன்னீங்கன்னா டிவியில் சொன்னேன். இன்னைக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்களை பார்த்தா அவங்க முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னென்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆனவுடனே கேட்பாங்க உடனே, என்ன வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கேட்டால் தலை சொரிஞ்சிட்டு நிற்கிறோம், எங்களால் பதில் சொல்ல முடியல. என்ன காரணம்னா, எதெல்லாம் குப்பையில் போடணுமோ அதை தான் நாங்கள் தொப்பையில் போடுறோம். ஓ, குப்பையில் போட வேண்டியது தொப்பையில் போடுறீங்க. எதெல்லாம் பேன் பண்ணாங்களோ, எதுலெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதைத்தெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டா உங்கள் டிஎன்ஏ வரைக்கும் போய் உங்களுக்கு கோளாறு செய்யும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அலட்சியமாக சாப்பிட்றோன்னா, நாம மாறணும்னு நினைக்காத வரைக்கும் அடிமைத்தனம் மாறாதுங்க. இந்தியா வந்து ஞான பூமிங்க, இங்கே வந்து அறிவுக்கு அடிமையாக இருக்கலாம், ஆனால் நாம் அறியாமைக்கு அடிமையாக இருந்து கொண்டு இருக்கோம். நல்ல வாய்ப்பு, நன்றி, வணக்கம். அதுக்கு சில வருத்தங்கள் இருக்கு. எத்தனை அடிமையா நாங்க அப்படின்னு சொல்றாரு. வெறும் அடிமைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து என்னமா அப்படின்றாரு, மிரட்டல். நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, என்றென்றைக்கும் நல்ல தமிழுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ரசிகர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அடியேன் அன்பான வணக்கங்கள். ஐடி கம்பெனியிலிருந்து இத்தனை லட்சம் சம்பளம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய லட்சியமான விவசாயத்தை பார்ப்பதற்காக எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு நம்மாழ்வார் ஐயா மரபோடு வெளியே வராங்க. நான் கூட கேட்டேன், லட்சங்கள் வேண்டாம் சொல்லிட்டு விவசாயத்துக்கு வரீங்களேன்னு. என்ன தெரியுமா சொன்னாங்க, கை கட்டி சம்பளம் வாங்குற அந்த அடிமைத்தனத்தை விட நம்ம மண்ணில் கால் வைக்கும் போது ஒரு விடுதலை உணர்வு வரும் தெரியுமா, அந்த சுதந்திரக்காக தான் நாங்கள் லட்சங்களை தூக்கி எறிந்து விட்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்நிய நாட்டு மோகம்னு சொன்னாங்க, ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். ஒருத்தர் வந்து இப்படிதான் வந்து அமெரிக்கால வேலை கிடைச்சது, போகல. ஏன் போகலன்னு கேட்டப்ப, அங்க போய் ஒரே ஒரு ஆளா வசந்து நிக்கிறத விட இங்க நம்மள ஒரு ஆளா சந்தோஷமா வாழ்றது மேல்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் அடிமைத்தனம் குறைஞ்சிட்டு வருது. இவங்க 3 பேரும் கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நடுவரையா. அதுல சேஷாத்ரி அண்ணா ரொம்ப பயங்கரமா பேசியிருக்காரு. பியூட்டி பார்லர் போறீங்களே, அங்க வந்து புருவத்தை எடுத்துட்டு பயமுறுத்துற மாதிரி வரீங்களே, ஏன் நீங்க போறது இல்லையா? நாங்களாவது புருவத்தை தான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு வரோம். இவங்க போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா படிஞ்சிருக்க முடியெல்லாம் நட்டுட்டு நிற்கும். கேட்டா ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படியெல்லாம் சுதந்திரமா இருப்பீங்களா? நாங்க ஏதோ போனா போதுன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்காக போனா உங்களுக்கு கடுப்பா இருக்கா? நடுவர் அவர்களே, ஒரு காலத்துலலாம் ஆம்பளைங்க முன்னாடி பெண்கள் வந்து நின்னாலே, ஏன் ஆம்பளைங்க முன்னாடி வர, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாங்க தான் அப்படி கேட்கிறோம். அந்த காலத்துலலாம் பட்டிமன்றம் பார்க்கறதுக்கு கூட பெண்கள் வர்றது கஷ்டம் தானே. ஆமா. ஆனா இன்னைக்கு பட்டிமன்ற மேடையில எதிரணியை போட்டு துவச்சு எடுக்கிறாங்களே ஒரு புதுமை பெண்.
ஆனா இன்னைக்கு அந்த பக்கம் போய் உட்கார்ந்து இருக்காங்களே, இது நியாயமா? அதாம்மா பெண் விடுதலை. ஒரு காலத்துல எல்லாம் வந்து பெண்ணுக்கு கல்யாணம்ன்றது எல்லா பெண்ணுக்கும் பெரிய கனவு. அவ எப்படி கனவு கண்டிருப்பான்னா, தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி மாதிரி ஒருத்தர் ஹஸ்பண்டா வருவார்னு நினைச்சிட்டு போய் உட்கார்ந்துருப்பான். மேடையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது முதல் மரியாதை சிவாஜின்னு. எப்படி இருக்கும்? தனக்கே தெரியாம ரெண்டாம் தாரமா பெரியவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு போய் பேசி பாருங்கன்னு சொல்றாங்க. 2 பேரும் 1 மணி நேரம் பேசிட்டு ஒரு 1 வீக்ல நாங்க டிசைட் பண்ணி சொல்லிடுவோம்னு சொல்றாங்க. 1 வீக் கழிச்சு முடியலன்னு சொன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிக்கல, நான் வேண்டான்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல எல்லாம் படிக்கிறதுக்கு கூட தடை இருந்தது. வெளியூர்ல போய் வேலை கிடைச்சதுன்ற காரணத்துக்காக வேலைக்கே போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்பாவே காஃபி போட்டு கொடுத்து பொண்ணு IPS ஆபீசர் ஆகி வெளியே வந்து யூனிஃபார்ம்ல வரும்போது சல்யூட் அடிக்கிறாருங்க. சேஷாத்ரி அண்ணாவும் புலவரையாவும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்ல எல்லாம் கழுவி கழுவி ஊத்தி இருக்காங்க. கழுவி ஏமா இப்ப தெரியுது, பெண்கள் வேலையெல்லாம் ஆண்கள் செய்தாங்கன்றது கழுவி கழுவி ஊத்துறாங்க. அந்த அணியே அப்படிதான் ஐயா. ஒருத்தவங்க துவைப்பாங்க, 2 பேர் கழுவி கழுவி ஊத்துவாங்க. நான் இப்ப ஒண்ணுதான் கேட்கிறேன். தமிழ் பேசின இலக்காரமா பார்த்ததெல்லாம் 2 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு தமிழ் இருக்கை வரக்கூடிய அளவிற்கு நாம் முன்னேறி விட்டோம். இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் தமிழ் பேசினா கையெடுத்து கும்பிடுறாங்க. மறுபடியும் மொழி அடிமையாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லாதீர்கள். சித்த மருத்துவம் எல்லாம் வந்து குறைஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணாரு. ரொம்ப யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து டெங்கு வந்ததுக்கு அப்புறம் அந்நிய நாட்டு அத்தனை மருத்துவ முறைகளும் கூட நம்முடைய நிலவேம்பு கஷாயத்திடம் தான் சரண்டர் ஆனது. எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் யாரோ வந்து நம்ம தலையில கொட்டும் போது கொட்ட கொட்ட குனியாமல் நிமிர்ந்து நின்று ஏன் கொட்டுகிறாய் என்று கேட்கும் துணிச்சல் நம்மிடம் வந்துவிட்டது. எனவே நடுவர் அவர்களே, எல்லா துறைகளிலும் எல்லா மக்களிடமும் அடிமையின் மோகம் குறைந்துதான் வருகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு, மிக நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அடி அடிச்சிருக்கையா, ரொம்ப அருமையா உற்சாகமா பேசியிருக்காங்க. இவ்வளவையும் கேட்ட பிற்பாடு ஒரு திருத்தம் வரலாம், இல்லை மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் கூட வரலாம். இப்படி நம்ம வந்துட்டோமே இந்த பக்கம் அப்படின்னு. வாங்க பாரதி. தெய்வானை பேசும்போது ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, ஏங்க சேஷாத்ரியை பார்த்து உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? அதானே, அவர் வந்து முடிய ஸ்பைக் வச்சிருக்காரா? அவருக்கு வெறுமனமே முடியல. அவர் எங்க இந்த ஸ்பைக் வைப்பார்? அவர் ஸ்பைக் வச்சிருக்காரு, அவர் புலம்பி இருக்காரு, அவர் அப்படியே பாவங்க அந்த பிள்ளை. அவர் தெய்வானை சொல்றாங்க, இப்ப அமெரிக்கா மோகமே யாருக்கும் இல்லையாம், எல்லாரும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்களாம், இந்திய நாடு என் வீடுன்றாங்களாம். இது என்ன தேசபக்தியால வந்ததா? அங்க இருந்த இடர்பாடினால் இங்கே திரும்பி வந்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயம்னு தேவானை பேசுறாங்க. சரி, நான் இன்னொரு கேட்கிறேன். சுதந்திரம், அடிமைத்தனம், இந்த விஷயங்களை பேசுற போது அது உள்ள இருந்து வரணும். பெண்கள் அவர்களுக்கு உள்ளே இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்துட்டாங்களா? முதல்ல விடுதலை பெற்ற பெண் யார் என்று பாரதி சொன்னார். பேரிருள் அறியாமையில் ஆழ்ந்து கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாம் என்று பாரதி சொன்னார். அதாவது அறியாமைதான் அடிமைத்தனம் என்று பாரதி சொன்னார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தெய்வானை பார்த்து. 100 புடவை கடை இருக்கிற இடத்திலே ஒரு புத்தக கடை கூட இல்லையே, ஏம்மா அது? 100 புடவை கடை இருந்தா 50 நகை கடை இருக்கிறது. அப்ப அழகா இருக்கணும் என்பது ஆசையாக இருக்கிறது, ஆடம்பரமாக இருக்கணும்ன்றது ஆசையா இருக்கிறது, அறிவுடைய பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வளர்ந்தால்தான் பெண்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்திருக்காங்கன்னு அர்த்தம். திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா பேசுகிற போது ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிறவர்கள் கூட எவ்வளவு தூரம் மேலே வந்து விட்டார்கள் என்று சொன்னார். ஐயா, அது உண்மைதான். ஆனா நீங்கள் வாழுகிற அடுக்குமாடி குடியிருப்புகளில் தான் அது உண்மை. கிராமங்களிலே எல்லா டீ கடைகளிலும் சமத்துவம் இருக்கிறதா? இடுகாட்டுக்கு போகிற எல்லா பாதைகளும் எல்லாருக்காகவும் திறந்து விடப்பட்டிருக்கிறதா? மகாகவி பாரதி ஒரு காட்சியை பாடுகின்றார். ஜாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ. இந்த பாடல் வந்து 80 வருஷத்துக்கு மேல இருக்கும். நான் அதே கேள்வி திரும்பவும் கேட்கிறேன். ஜாதி சண்டை போச்சா? நம் சமய சண்டை போச்சா?
எதுவும் போகாத போது அடிமைத்தனம் மாத்திரம் போய்விட்டதுன்னு 3 பேர் எப்படி சொல்றாங்க? என்ன விளையாட்டு நடத்துறீங்க? நம்முடைய எத்தனையோ கல்வி நிலையங்களில் ரொம்ப கம்மியாக படித்த கல்வி முதலாளிகளின் முன்பு 7-8 PhD வாங்கின முதல்வர்களும் பேராசிரியர்களும் கை கட்டி உடல் பதற நிற்பதை நாம் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கின்றோம். என்ன காரணம்? அதுதான் நம்முடைய பாரம்பரியமா? நீங்கள் சொன்ன பாரம்பரியம் என்ன? அப்பா அம்மா காலில் விழணும், ஆசிரியர் காலில் விழணும், பொண்ணு கொடுத்த மாமன் மாமி காலில் விழணும். ஏன்னா பாவம் நம்பி பொண்ணை கொடுத்துருக்காங்க. பதவியை அசைக்கின்ற அதிகாரத்தின் முன்னால் அடிபணிய நாம் தயார். அதிகாரத்தையே அசைத்து பார்க்கிற பணத்தின் முன்னால் என்றென்றும் அடிபணிய நாம் தயாராக இருக்கிறோம். எப்ப நாம் உண்மையான சுதந்திரத்தை பெற்றுவிட முடியும்? நான் எப்போதும் நானாகவே இருந்தால் நான் சுதந்திரமானவள். நாம எப்பவும் நாமவே இருக்கிறோமா? எதிர் வீட்டுக்காரன் முன்னாடி பணக்கார மாதிரி நடிக்கணும், உறவுக்காரன் முன்னாடி ஏழையா நடிக்கணும். கடன் கட்டுவானே. பொய்யிலே பிறந்து பொய்யிலேயே வாழ்கின்றோம், வளர்கின்றோம். வீடுகளிலே பிள்ளைகளின் முன்னால் காமெடியனாகவும் மனைவிகளின் முன்னால் கதாநாயகனாகவும் நடித்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு நொடி கூட நானாக வாழ முடியாத ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு அடிமைத்தலையே இல்லை என்று 3 பேரும் பேச வந்திருக்கிறார்கள். பரமபிதாவே அவர்களை மன்னியும். நாம் அதிகாரத்துக்கு அடிமை, அதிகாரத்தை அசைக்கின்ற பதவிக்கு அடிமை, பதவியையே அசைக்கின்ற பணத்துக்கு நாம் அடிமை என்கிற வரையில் அடிமையின் மோகம் குறையவில்லை என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நம்பி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். வணக்கம். என்ன ஆவேசம் பார்த்தீங்களா? என்ன உற்சாகம்! எதுக்கு? எதிர்த்தாப்புல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. அவர் என்னென்ன அடிப்பாருன்னு சொல்ல முடியாது, காத்து கிடக்காரு. வாங்க. ஏன்னா நான் வாங்க வேண்டியதெல்லாம் தெய்வானை வாங்கிட்டாங்க. நமக்கு ஒரு அடிமை கிடைத்தார் அப்படின்னு இதை கூட பாரதி சொல்லிடுவாங்க. உணவை கடைகள் பெருகி இருக்கிறது, புத்தக கடை இருக்கிறதா, நீங்க போய் வைங்க வேணாம்னா சொன்னாங்க. புத்தக கடையில இப்ப புத்தகங்களை யாரும் வாங்கி படிக்கிறது இல்லம்மா, கிண்டில்ல படிக்கிறான். கிண்டில்னா மொபைல்லே வருது, அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ புடவை கடை இருக்கு, புத்தக கடை இருக்கு. என்ன கதை இதெல்லாம் சார்? 1-2 விஷயங்களுக்கு. ஜிமிக்கி கம்மலுக்கு ஆடுனா என்ன கஷ்டம்? அவனுக்கு ஆட தெரியுது, ஆடுறான். ஜிமிக்கியும் ஆடுது, அவனும் ஆடுறான். அது அந்த பொண்ணு அழகா வேற இருக்கு, ஆடிட்டு போது. உங்க அணியில இருக்கிற தலைவரை முதல்ல கண்டிங்கம்மா. பக்கத்துல ஒரு பொண்ணு 1 மணி நேரம் பேசியிருக்கு. இந்த மனுஷன் இறங்குற ஊரை விட்டுட்டு அதையே பார்த்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு வந்தார். என்னையா இது? இது வரைக்குங்க பொருள்ல தான் மேக் இன் இந்தியா, மேட் இன் யூஎஸ்ஏன்னு போட்டிருக்கான். இவர் ஒட்டகத்துல போட்டிருக்குன்னு சொல்றாரு. அவரை வச்சுக்கிட்டு ஒரு அணி ஆரம்பிச்சிருக்கீங்களம்மா. நீங்க டோக்கன் இல்லை, கோடியா கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுமா. அணி தலைவரை முதல்ல மாத்துங்க. இதுல நான் இவரை சவுதி அரேபியா கூட்டு போனேன். உண்மையிலே நாங்க போனது ராஜஸ்தான். அவருக்கு ராஜஸ்தானும் தெரியல, சவுதி அரேபியாவும் தெரியல. இந்த மாதிரி ஒரு திறமையான அணி தமிழ்நாட்டில் புதுசு புதுசா வருது. கடைசியில் எங்க இந்தியாவில் இருக்கிற ஒட்டகம் இந்திய ஒட்டகமா தானே இருக்கும். இவர் சவுதி அரேபியா நம்பிக்கிட்டு நல்ல வேலை வரும்போது ஒரு பெரிய அங்கி வாங்கி போடாம வந்தீங்களா, அந்த மட்டும் சேமா ரொம்ப பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அணி சார். சமீபத்தில் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் நல்லதா கெட்டதான்றது இல்லை பட்டிமன்றம். ஒரு தவறு நடக்கிறது என்றால் ஒரு இடத்துல ஒரு போக்குவரத்து காவல்துறை யாரோ ஒருத்தர் தப்பான ஒரு மனிதர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் லஞ்சம் வாங்குறாருன்னா உடனே வீடியோ எடுத்து அவங்க மேலதிகாரிக்கு அனுப்புறான். அடுத்த நாள் அவர் சஸ்பெண்ட் ஆகுறாரா இல்லையா? சேஷாத்திரி பாவம். அதுல எனக்கு என்ன வருத்தம்னா, சரி உதாரணம்லாம் சொல்லுங்க, ரப்பர் செருப்பு போட்டு சேத்துல கால் வச்சானா சார். இதெல்லாம் இவ்வளவு அழகான ஒரு பேக்ட்ராப் சன் டிவி போட்டிருக்கேன். ஒரு கிராமத்தை இங்கே அப்படியே படைத்து இருக்கிறார்களே. இந்த மாதிரி இதை பார்த்துட்டு நான் ரப்பர் செருப்பை போட்டு சேத்துல கால் வச்சேன்னு சொல்லலாமா ஐயா? எந்த விவசாயியும் வயல்வெளியில சேற்றில் இறங்கும் போது காலில் செருப்பு போட மாட்டான் தெரியுமா? ஒவ்வொரு விவசாயிக்கும் வயல் என்பது கோயில், அங்க இருக்கிற விளைச்சல் அவனுக்கு கடவுள்யா. வீட்டில் அடிமையா இருக்கிறது சுகம்யா. இந்த பாரதி அம்மா சொன்னாங்க இல்லையா, கணவன் மனைவி முன்னாடி ஹீரோவா இருக்கானா,
பிள்ளைகள் முன்னாடி காமெடியனா இருக்கானா. அப்படியா? அந்த அம்மா என்னைக்கியா நம்மளை ஹீரோன்னு ஒத்துக்கிருச்சு? பயலுக வேணாலும் எங்க அப்பா ஹீரோன்னு 5 வயசு வரைக்கும் சொல்லுவான். அந்த அம்மாவுக்கு கல்யாணத்தன்னைக்கே நம்ம காமெடியன் தான். நிறைய பேசியிருக்கிறாங்க. மனைவியை பேய் மாதிரி பார்க்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு சந்தோஷம் வரும்? ஒன்னே ஒன்று, இந்த பேர் நம்ம தலைவர் இருக்காரு, சவுதி அரேபியா பார்ட்டி, குக்கரில் பொங்கல் வைத்தார்கள். வச்சிட்டு போறான். எதுல பொங்கல் வச்சாலும் படைக்கிறது சூரியனுக்கு தானேயா? எங்க பொங்கல் அன்னைக்கு சூரிய வணக்கம் தானங்க செய்யறீங்க. குக்கர்ல பொங்கல் வைக்கிறான். அதுல குக்கர்ல பொங்கல் வச்சேன்னு சொன்னவர் அடுத்து மறந்துட்டு குனிஞ்சி பானையை கிண்டுனாங்களா, செல்லு உள்ள போயிருச்சான். குக்கர்ல எப்படியா குனிஞ்சான்? அந்த இடத்துல அவரு நாக்கு மக்கர் பண்ணிருச்சான். நிறைய பொய்யா பேசியிருக்கிறாங்க. ஒரு காலத்துல என்ன மாதிரி சேலைகள் கட்டுகிறோம், சேலை கட்டுகிற ஸ்டைல் இருக்குல்ல, அதை வச்சு ஜாதியை சொல்ல முடியும். முன் கொசுவமா பின் கொசுவமானு சேலை கட்டுகிற ஸ்டைலை வச்சு ஜாதியை சொல்லிட்டு இருந்தாங்க இதே மண்ணுல. ஆனால் இன்றைக்கு உடையை வைத்து ஜாதியை சொல்ல இன்றைக்கு முடியாது. சொன்னால் அவன் உள்ள போவான். அதான் உண்மை. எங்கே இருக்கிறது அடிமை? ஒக்கி புயல் வந்தது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் முழுக்க என்னமோ எல்லா கருவிகளுக்கு அடிமைன்றீங்களே. ஒரு வாரம் கன்னியாகுமரியில் பவர் கிடையாது, இருந்ததில்ல, ஒண்ணுமே செய்ய முடியாது, தண்ணி சுத்தி கிடக்கு. அந்த மக்கள் எங்களுக்கு மொபைல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கனா கேட்டாங்க. நிவாரணம் கொடுங்கள், இல்லை என்றால் பக்கத்து மாநிலத்துக்கு சேர்த்து விடுங்கள் கேட்கிறான். கேட்கிற துணிச்சல் இந்த மக்களுக்கு இருக்கிறது. 1870 நினைக்கிறேன் இந்தியாவின் முதல் சென்சஸ் எடுத்தாங்க. அன்றைக்கு கற்றவர்களின் எண்ணிக்கை 0.5% பெண்களில். அதாவது ஒரு 1000 பேர் இருந்தா கூட ஒருத்தர் படிக்கல. அதை விட கொடுமை, ஒரு வயதுக்கு கீழ் இருக்கிற பெண்கள் விதவைகளாக இருந்தார்கள். பாலிய விவாகம் என்று ஒரு கொடுமை இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கா? சுதந்திர இந்தியாவில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கிறது. கொத்தடிமைகள் இந்த ஊர்ல, இதே மாதிரி கிராமங்கள்ல பண்ணை வேலைக்கு ஆள் இருந்தாங்க. ஜமீன்தார்கள் பண்ணை வேலை, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, நெல்லு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கா? இருக்கிறார்கள் என்றால் மாட்டிக்கிட்டீங்க. அவன் அதோட உள்ள போய் ஆகணும். இது எல்லாத்துக்கும் மேலங்க அடிமைத்தனம் வேறு, விசுவாசம் வேறு. இப்போ ஒரு நிறுவனத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா, ஒரு வீட்டுக்கு உழைச்சி போடுறோமா? ஐயா இருக்காரு சவுதி அரேபியா, அவர் ஒரு 35-40 வருஷமா ஆசிரியராக இருந்தார். ஒரு 30-40 வருஷமா மேடையில் பேசுறாரு. எல்லா சம்பாத்தியத்தை யார்கிட்ட போய் கொடுக்குறாரு? வீட்டம்மாட்டு தான் கொடுக்குறாரு. இப்போ அந்த அம்மாட்ட போய் கொடுக்கறதுனால அடிமைன்னு அர்த்தமா? மகிழ்ச்சியா அது? இதை போய் அடிமைத்தனம்னு எங்க சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் மேல ஃபைட்டர் பிளேனை பெண்கள் ஓட்டுறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மெட்ரோ பிளேன்ல இருந்து எல்லாமே. அடிமை என்பது நம் மனத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தடை. இந்த மனத்தடையை நீங்கள் நீக்க முயற்சி செய்யுங்கள்னு சொல்லுங்க. அது முழுவதும் போய்விட்டது என்று எங்கள் அணியில் நாங்கள் சொல்ல மாட்டோம். மெல்ல 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 போய்கொண்டு இருக்கிறது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில். இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. பாரதி தான் சொன்னான். அந்த பாரதி வரிகளை பார்த்தால் அடிமைத்தனம் குறைந்து வருகிறது. முன்பு இருந்ததை விட குறைந்து வருகிறது. சமீபத்தில் பார்த்ததை விட குறைந்து வருகிறது. வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். பெரியோர்களே, அடிமையின் மோகம் நமக்குள் பெருகி வருகிறதா குறைந்து வருகிறதா என்ற இந்த விவாத பொருளை எடுத்துக்கொண்ட 2 அணியினரும் ரொம்ப சமத்காரமா பேசியிருக்காங்க. மொத்தத்தில் அடிமை என்பது இப்போது இல்லை. இந்த காலத்திலேயா ஒரு பெண்ணு சுதந்திரமா வெளியே போயிட்டு வந்துட முடியுமா? தன்னந்தனியா இன்னைக்கு எங்க இருந்து எங்க வர்றா பொண்ணு? மாமல்லபுரத்து பக்கத்துல இருந்து நம்ம நகரத்துக்குள்ள வேலைக்கு எத்தனை பெண்கள் வீட்டுக்காரரு ஒன்றும் சொல்றதில்லை. முன்னாடி முடியுமா? வாசல் நெல் எங்க போன அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு போயிடும். இப்ப பொம்பளையோட வாசல் நின்றுக்கிட்டு நான் எதுக்கு போறேன்? ஏன் வேடியா போறதா இருந்தா நீ போ, நான் சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் காப்பாத்திக்கிடுவேன், எனக்கு தெரியும். இருக்கிறதா இருந்தா ஒழுங்கு மரியாதையா இங்க இருக்கு. இந்த துணிச்சலை இன்று நாம் காண்கிறோம் அல்லவா? அடிமை இல்லை. சொல்ல போனா வீடுக்கு இவர் சொல்றாரு நாங்க தான் அடிமையா இருக்கோம். நம்ம அங்க அடிமையா இருக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்க? அடிமையா இருக்கணும் நம்ம பாட்டனே இல்லை சொல்றான். அவளும் அடிமையா இருந்திருக்கா, இவனும் அடிமையா இருந்திருக்கானே. பக்கத்து வீட்டை தோழி கேட்கிறா, என்னடி கிறுக்கி என்னமோ கிழிக்க போறோம்னு சொன்னேன், இன்னும் இப்ப அந்த நிமிர்ந்து போறேன். என்னடி சொல்றது, அந்த கல்வன் இருக்கானே அவன் பேசுற பேச்சு இருக்கு பாரு,
அது என்னை அசத்திருச்சு. நான் அவனுக்கு அடிமை ஆயிட்டேன்டே. இறைவனையே கல்வன்வான் நம்ம ஊர்ல. இது குடும்பத்துக்குள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற அடிமை. அதை நம்ம குறையா சொல்லிடக்கூடாது. வரலாற்றுல அந்த காலம் ஜனநாயகம் எப்போது அழியும் அப்படின்னா, எப்போது மக்களுடைய கை சுத்தம் இல்லையோ, எப்போது எவர் எது தருவார் அவருக்கு என்னுடைய வாக்கு என்று எப்போது சொல்லுகிறார்களோ, அப்போது குடியாட்சி என்பது, ஜனநாயகம் என்பது அழிந்து போகும். அப்படின்னா நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? இதைத்தான் நம்முடைய பெரியவங்க மனிதனுக்குள்ள 6 உட்பகைகள் இருக்கிறானா: காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். மற்றதெல்லாம் இப்ப விளக்க முடியாத நேரம் இல்லை. மோகம் அது பாலியல் உணர்ச்சி மீது இருக்கக்கூடிய ஆசை, அதுதான் மோகம். அந்த மோகம் பாலியல் உணர்ச்சிக்காக இல்லை, துட்டு 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 துட்டு. உங்களுடைய உண்மை உள்ளத்தை சொல்லி சோதித்து பாருங்கள். உங்களுடைய கல்வி கூடங்களை நீங்கள் தொற்றில்லாமல் உங்களுடைய காலத்தை கழித்து விட முடியுமா? உங்களுடைய மருத்துவ இல்லங்களுக்கு நீங்கள் தொற்றில்லாமல் போய் சுத்தமாக திரும்பி வந்து விட முடியுமா? உங்களுடைய அரசு அலுவலகங்களுக்குள்ளே நீங்கள் தொற்றில்லாமல் உள்ளே போய் காரியம் சாதித்து விட முடியுமா? இந்த நாட்டுக்குள்ளே, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தொழில் தொடங்க வருவதற்கு அஞ்சு கொண்டு அங்கே உள்ளே போனால் எங்களால் முடியவில்லை, கொடுத்து முடியவில்லை என்று சொல்லி அடுத்த மாநிலத்துக்கு போய்விடுகிறார்களே. தொழில் என்ன அர்த்தம் இருக்கு? இன்னும் நாம் மனத்துக்குள்ளே அடிமையாக உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் பேச தெரியாதவர்கள் அல்ல, பேச பயப்படுகிறோம். சொல்ல கொதிக்குதடா, நெஞ்சம் கொதிக்குது. ஆனா தண்ணியை ஊத்தி பெண்ணு அழிச்சிடா. கொஞ்சம் நெஞ்சம் பெண்கள் தான் வீதிகளுக்குள்ளே வரவிருக்கிற சைத்தான்களை, மது என்ற அரக்கனை எங்கள் தெருவுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி அவள் தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு கூட்டம் கூட்டமாக போய் அடிக்கிறாள் என்று சொன்னால், அவளுக்கு வந்திருக்கிற தைரியம் கூட நமக்கு இல்லையா? இல்லையா? அப்படின்னா எங்கேயோ இடிக்குதே மனசுக்குள்ள. நாம ரொம்ப அடிமைப்பட்டு போனோமோ? எத்தனை அடிமையா? நீங்க நல்லா யோசிச்சுங்க. நான் அடிக்கடி தொலைக்காட்சிகளை பார்க்கிற போது அதில் இந்தி மொழியில் பேசினாலும் சரி, ஆங்கிலத்தில் பேசினாலும் சரி, அந்த பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எத்தனை அழகாக, எத்தனை விரைவாக, தடங்களே இல்லாமல் விளங்கல. சில நேரம் ஆங்கிலம் ஏதோ நமக்கு கொஞ்சம் தெரியுது, ஹிந்தி விளங்கல. ஆனா அவர்கள் பேசுவதை கேட்கிற பொழுது எத்தனை தாய்மொழி பற்றவர்களுக்கு இருந்திருந்தால் இத்தனை வேகமாக பேசுவார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் அந்தந்த ஊர்களில் இருந்து செய்தி சேகரித்து கொடுக்கிறார்கள். என்னையா வந்து வந்து அதுல பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ கவனிச்சு பாருங்க தயவு செய்து. எத்தனை வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அவர்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்காக நான் அழவில்லை, நான் தானே அவர்களை கெடுத்து விட்டேன். நான் அல்லவா சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை. நம்முடைய கிராமங்களிலேயே தமிழ் இல்லை, ஆங்கிலம் புகுந்து விட்டது. ஆங்கிலத்திற்கு அடிமைப்பட்டு போறோம். அந்த மோகம் நமக்கு இருக்கிறது. இப்போ மொழியால போச்சு. இன்னும் ஒன்று பாருங்களேன், புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு ஜனவரி 1 31 இரவு இருக்க கொண்டாடினோம். அது மகிழ்ச்சி, தவறு இல்லை. ஆனா வீதியில் இறங்கியா, பப்புக்கு போயா, இல்லை டாஸ்மாக்கு போயா, என்னையா இது? அத்தனையும் வெளிநாட்டு கலாச்சாரம் இல்லை? நீங்க யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் எண்ணி பார்த்தால் பெரியோர்களே, இந்த அடிமையின் மோகம் இருக்கிறதே, நவீன அடிமையின் மோகம். நம்ம ஊர் தொழில்கள் முடங்கிக் கொண்டிருக்கின்றன. நம்ம ஊர் பட்டாசை நாம் வாங்குவதில்லை, சீனத்து பட்டாசை வாங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம ஊர் தச்சு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் வேலை பார்ப்பது இன்னொருவனுக்காக, நாம் மடிவது, நம்முடைய தொழிலாளி மடிவது என்று சொன்னால் உள்ளபடியே அதுதான் பயங்கரமான அடிமையின் மோகம். அந்த அடிமையின் மோகம் உள்ளபடியே பெருகி வருகிறது.
என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடப்படுகிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.